தாவேகா அரசு வந்து முதல் முறையாக இப்போ வந்து வேளாண் துறை நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய வந்து நாங்கள் முதல் முறையாக கேட்ட கோரிக்கைகள் நிறைய நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. நிறைய இயற்கை வேளாண் சம்பந்தமாக, இயற்கை வேளாண்களை ஊக்குவிக்கிற சம்பந்தமாக நிறைய திட்டங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. வேளாண் காடுகள் திட்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மைக்காக துளி துளி தண்ணீர் திட்டம்னு சொல்லிட்டு 785 கோடி, மண்வள பாதுகாப்பு இயக்கம்னு சொல்லிட்டு 122 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சாக்கோட்டையில் வந்து உயிர்ம வேளாண் பட்டய கல்லூரிக்கு வந்து 5 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இது மாதிரி இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்கு, மண்வளத்தை பாதுகாக்கிறதுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே வரவேற்கக்கூடியதாக இருக்குது. இயற்கை விவசாயிகளுடைய இடையே போட்டியை உருவாக்குற மாதிரி நம்மாழ்வார் விருது கொடுக்கறது, மாநில அளவில் மாவட்ட அளவில் அஞ்சலையம்மாள் விருதுன்னு சொல்லி கொடுக்குறது, இது மாதிரி இதெல்லாம் நிறைய இது வந்து நாங்கள் வந்து வரவேற்கக்கூடிய திட்டமாக இருக்குது. நன்றி. வேளாண் துறைக்கு என்று தனி நிதிநிலை அறிக்கை கடந்த அரசு கொண்டு வந்தது. அதையே வந்து இந்த அரசு தொடர்வதற்கு நாங்கள் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். பரவாயில்ல, வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை கொண்டு வந்திருக்கிறாங்க. முதல் பட்ஜெட்டாக இருக்குது. விவசாயிகளுக்கு எண்ணற்ற திட்டங்கள் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆவலோடு நாங்கள் எதிர்பார்த்தோம். இருந்தாலும் நீங்கள் வந்து திட்டமே செயல்படுத்தலைன்னா கூட நீங்கள் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிப்படி அறிவித்த திட்டத்தையாவது நீங்கள் நடைமுறைப்படுத்தி பார்த்தா அதுக்கும் கிடையாது. நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து கூட்டுறவு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். நீங்கள் வந்து ரேஷியோ வச்சு தள்ளுறது வந்து ஏற்புடையதல்ல. அதனால விவசாயிகளுக்கு வந்து முழுமையாக கடன் தள்ளுபடின்னு பார்த்தோம், அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. அதே போல் தேர்தல் வாக்குறுதிப்படி நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயும், டன் கரும்பு ஒன்றுக்கு 4500 ரூபாயும் தருவோம்னு சொல்லியிருந்தீங்க. அதையும் தரல, எந்த அறிவிப்பும் இல்லை. ஆனால் ஒட்டு மொத்தத்தில் விவசாயிகளுக்கு இந்த பட்ஜெட் ஏமாற்று முகமாக அமைந்திருக்கிறது. அதே போல் நம்மளோட வேளாண் துறை அமைச்சர் வந்து திருப்பதியில் போய் கொண்டு வச்சு சாமி கும்பிட்டு வந்தார்னா பரவாயில்ல, நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நாங்கள் ஆவலோடு இருந்தோம். ஆனால் அங்கே இப்போ எப்படி சாமி கும்பிட்டு வந்தாரோ தெரில. இங்கே வந்து விவசாயிக்கு அங்கே கூட திருப்பதிக்கு பெரிய நாமமாக இருக்கும். எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் பெரிய நாமத்தை போட்டு விட்டுவிட்டு, ஆனால் இப்போ திருப்பதி போனீங்கல்ல, திருப்பதியில் லட்டு எதுலேருந்து செய்கிறாங்க? நம்ம சக்கரை கரும்பு இப்போ வெள்ளத்துலேருந்து தானே செய்கிறீங்க. நீங்கள் அந்த லட்டு வாங்கிட்டு வர்றீங்கல்ல, அந்த லட்டாவது கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு எங்களுக்கு விவசாயிகளுக்கு அந்த கரும்புக்கு விலையை கொடுப்போம் அப்படிங்கிறது இல்லை. வெள்ளம் உற்பத்தி, சக்கரை உற்பத்தி பண்ணுற விவசாயிகளுக்கே இப்படி ராமம் போட்டால் நாங்கள் எப்படி அப்புறம் எந்த பயிருக்கும் வந்து விலை கிடைக்கலாம்? அப்படி எப்படி நாங்கள் விவசாயம் செய்ய முடியும்? அதனால் இந்த பட்ஜெட் வந்து ஏற்புடையதில்லை. இந்த பட்ஜெட்டை வன்மையாக கண்டித்து இந்த பட்ஜெட்டு வந்து மறுபரிசீலனை செய்து எங்களுக்கு கரும்புக்கு நெல்லுக்கு விலை அறிவிக்கவில்லை என்று சொன்னால் பெரிய மாநில அளவில் பெரிய போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கரும்புக்கு 9 கோடி தான் கரும்பை டெவலப் பண்றதுக்கு பண்றாங்க. கரும்பு விலை கொடுத்தாதானே அவன் கரும்பு போடுவான். நீ 9 கோடி கொடுத்தானா 11 கோடி கொடுத்தானா? கரும்பை வளர்ச்சி நம்ம கரும்புக்கு வந்து ஊக்கப்படுத்தணும், விவசாயிகளை விரிவுபடுத்தணும், வந்து அதிக பரப்பளவு கூடணும்னா கரும்புக்கு விலை கொடுத்தாதான் போடுவோம். இப்போ கரும்பு படிப்படியாக குறைஞ்சதுக்கு காரணம் என்ன? விவசாயிகள் கட்டுப்படியான விலை இல்லைங்கிறதுனால மாற்று பயிருக்கு போனாங்க. நான் இப்போ வந்து 9 கோடி ரூபாய் இதுக்கு மட்டும் ஒதுக்கி விட்டுட்டு கரும்புக்கு விலைன்னா, இப்போ இவங்க கரும்புக்கு விலை இல்லை என்று சொன்னால் ஒன்லி எங்களுக்கு விலை கிடைக்கிறதுனா மத்திய அரசு விலையோட தான், விலை மட்டும்தான் கிடைக்கும். மாநில அரசு சிறப்பு ஊக்கத்தொகை கிடைக்காது. அப்போ ஏமாற்றம் தானே அது. இது கொஞ்ச நாள்ல விவசாயிகள்லாம் எல்லாம் தற்கொலை பண்ற அளவுக்கு போயிடும் நிலைமை. கரும்பை போட வேண்டாம், வேண்டாம், விட்டு போட இருக்கிற டிராக்டரை விட்டு அடிச்சுட்டு போடுவோங்கிற சூழ்நிலை வந்துடும். தமிழக அரசு, புதிய தமிழக அரசு, புதிய வேளாண்மை மற்றும் உழவுநலத்துறை அமைச்சர் இன்று தமிழக சட்டமன்றத்திலே பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார்கள். இந்த பட்ஜெட்டில் நாங்கள் விவசாயிகள் ஒட்டுமொத்தம் எதிர்பார்ப்பது வேளாண் கடன்கள் முழுமையாக தள்ளுபடி எதிர்பார்த்தோம். இல்லை. நெல்லுக்கான விலையை உயர்த்தி கொடுப்பார்கள் என்று பார்த்தோம், அதுவும் இல்லை. கரும்புக்கான விலையை உயர்த்தி கொடுப்பார்கள் என்று பார்த்தோம், அதுவும் இல்லை. இப்போ நீங்கள் வேளாண் கடனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17,000 கோடி அறிவிச்சிருக்கீங்க, வரவேற்கலாம். ஆனால் நாங்கள் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்தால் நாங்கள் கடன் வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது உடனடியாக பரிசீலனை செய்து தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழக அரசும் வாங்கிய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். குறுவைக்கான கொள்முதல் விலையை நீங்கள் உயர்த்தி கொடுக்க வேண்டும். கரும்புக்கான விலையை நீங்கள் உயர்த்தி கொடுத்தால்தான் நிச்சயமாக விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியும். இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன்.